கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லவர். கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லவர். ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இரு கை கூப்பி உங்களை வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே இன்றைக்கு என்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அவர் அதில் வித்தகர். இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் டூயிங் கிரேட் திங்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஆமென். தன்னுடைய ஜனத்துக்கு பிரம்மாண்டமான மகா பெரிய காரியங்களை செய்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். பெரிய ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட். That's why people, we are gathered here to meditate the word and to pray according to the word. ஆமென். அதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். Thank you, Father. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றியப்பா. நீர் கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சபைக்கு எடுக்கப்பட்ட ஜெபத்தை நாங்கள் இப்போ செய்யும் போது உண்மையாகவே அந்த ஜெபத்தில் இருக்க வல்லமைகள் வாழ்க்கையில வெளிப்படுவதா. ஆமென். ஜெபப்படுப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி பிதாவே. நாம மகிமைப்படட்டும். ஆமென். இயேசுவின் இரத்தத்தை மேல் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே நம்ம சமூகத்தை வந்து நிற்கிறோம். ஆமென். பிதாவே, நன்றியப்பா. நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். ஆமென். இயேசுவே, நாங்கள் நேசிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நேசிக்கிறோம். ஆமென். உதவி செய்வீரா. உதவி செய்வீரா. பலப்படுத்துவீரா. சகாயரா என்றென்றைக்கு எங்களோடு கூட இருப்பீராக. ஆமென். விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கர்த்தாவே எங்கள் கண்கள் எல்லாம் திறப்பீராக. ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு குருட்டாட்டம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆவிக்குரிய பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இல்லாதபடிக்கு எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற நன்மைகள், நீர் வைத்திருக்கிற மகாபிரமாண்டமான காரியங்களை எல்லாவற்றையும் விசுவாசிக்க, தியானிக்க, அதன் அடிப்படையில் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு ராஜாவின் ஈர் இணையில்லாத நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்த தூய ஆவியானவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். 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 இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து அன்பு மக்கள் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். அதில் விசேஷமாய் 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Wealth and riches. Come on, say with me. Wealth and riches. Wealth and riches. Wealth and riches. நாங்கள் இருந்த பழைய சபையில் அற்புதமாக கன்வென்ஷன் நடத்துவாங்க. அதில் புது புது பாடல்கள்லாம் பாடணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம். அப்போது நம்மளுடைய ரொம்ப ஃபேமஸான ஆங்கில பாட்டு ஜெஹோவா ஜைரா மை ப்ரொவைடர், அந்த பாட்டில் My God shall supply all my needs according to his riches in glory. டான் பாயிண்ட் எழுதியிருப்பார். அந்த டான் பாயிண்ட் எழுதுனது கிடையாது. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆங்கிலத்தில் எப்படி வருது? My God shall supply all my needs according to his riches. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஐஸ்வர்யத்தின்படி according to his riches. பாட்லிய டான் பாயிண்ட் அப்படியே அழகாக நேர்த்தியாக அப்படியே வசனத்தை எடுத்து எழுதியிருப்பாரு. My God shall supply all my needs according to his riches in glory. According to his riches. பேப்பர் வருது, கன்வென்ஷன் பாட்டு பேப்பர் எடுத்து பார்த்தா according to his wishes இருக்கு. RICHES பதிலாக WISHES, wishes, வாழ்த்துக்கள். யாரும் அந்த வேலையை பார்த்துட்டா அப்படின்னு பார்த்தா எங்க ஊழியக்காரங்க. பாட்டு பேப்பர்ல கூட ரிச்சஸ் வந்துடக்கூடாது. ஏன் பைபிள்லேயே ரிச்சஸ் வந்துட்டு இருக்கு? எந்த அளவுக்கு
எந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கார்டிங் டு his wishes அந்த கன்வென்ஷன் ஃபுல்லாக அந்த பாட்டை பாடணும். ஆனால் அக்கார்டிங் டு his விஷஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், அக்கார்டிங் டு his riches சொன்னாலும் ஐயோ, இன்னும் சொல்ல போனால் அக்கார்டிங் டு his விஷஸ்னா இது ரொம்ப பெருசு. ஆனால் இந்த மக்கள் பாருங்க, ரிச்சு ஒட்டக்கூடாது. விஷயம் என்ன, அவர் சுத்தங்க கொடுத்தா கொடுக்கலன்னா. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவருடைய விஷயம் ரொம்ப பெரிய பிரியமானவனே, தட்ஸ் ஹவ் காட் விஷஸ் அஸ். பிரியமானவனே ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் பிரம்மாண்டமாய் வாழ்ந்து சுகமாயிரு, எல்லாவற்றிலும் செழித்து சுகமாயிரு. இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்களை பரிசுத்த ஆவியானவர் நல்ல திறக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு பயத்துக்கும் தாழ்மைக்கும் உண்டாகிறது ஐஸ்வர்யம், ஜீவன், மகிமை. கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவ மக்கள் இதை பார்க்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உங்களுடைய தரித்திரத்தை அகற்றுகிற ஜெயமாய் மாறுகிறது. குறைச்சல் விசுவாசிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜூயிஷ் கம்யூனிட்டி அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் ஜனத்தொகையில சின்னதா இருப்பான், சிறியதா இருப்பான், ஆனால் அந்த நாட்டையே கைப்பற்றி விடுவான். இந்த அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படுகிற இந்த மோசமான சர்வாதிகாரி இருந்தாலே இந்த ஜெர்மனி நாட்டில், அவனுக்கு இருந்த பெரிய கோபம் என்ன இந்த யூதர்கள் மேலன்னா, இதை ஒரு சின்ன ஜனத்தொகை அன்னைக்கு இருந்த ஜெர்மனியே ஆண்டது. நியூஸ் மீடியாவிலேருந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து எல்லாமே யார் கையில் தான் இருந்துச்சு? யூதர்கள் கையில் தான் இருந்துச்சு. அவர்கள் என்ன நியூஸில் வரணும்னு விரும்புகிறார்களோ யூதர்கள், அதுதான் பிரிண்ட் ஆகுமா? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சொல்றார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உள்ள மேன்மையாக வைப்பேன். ஒவ்வொரு யூதரும் காலையில் எழுந்து சொல்லுவானா, கர்த்தாவே நான் யூதனாய் பிறந்ததுக்காய் நன்றி, நான் ஏழையா இல்லை பணக்காரனாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அப்படின்வானா. அவருடைய மனது அப்படியே ஊறி 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 ஒவ்வொரு தலைமுறைக்கு அப்புறம் நான் இந்த அந்த சராசரத்திலே சிறந்தவன் உயர்ந்தவன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் தான் அப்படின்ற அந்த எண்ணம். நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்மளாம் ரொம்ப தரித்திர நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முகலாயர்கள் ஆண்டு, அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆண்டு, இன்றைக்கு சுதந்திர நாடு என்று சொல்லப்பட்டாலும் எல்லாரும் நம்மளை ஆண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது இலவசமாக கிடைக்குமா? டிவி கிடைக்குமா? மிக்சி கிடைக்குமா? ஃபேன் கிடைக்குமா? கிரைண்டர் கிடைக்குமா? இலவசமாக வேட்டி சேலை கிடைக்குமா? இப்படின்னு இலவசங்களை தேடி அலைகிற, இலவசம் ஏதாவது தருதாங்களா? இது ஏதாவது கவர்மெண்ட் தருதா? ஊக்கத்தொகை தருதா? இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? மனது, மை காட், மக்களோட மனது யாராவது ஏதாவது செய்வாங்களா, நமக்கு உதவி செய்வாங்களான்னு இப்படியே கீழே பார்த்துட்டு மக்கள் பார்க்கலாம். ஏன் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ ரீக ஆசாரிய கூட்டமே, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறாரே. நம்ம சாதாரணமானவர்களா? நாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களா? நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயமா? நம்ம மைனாரிட்டியா, சிறுபான்மையா? நான் சொல்றேன், கிடையவே கிடையாது. பெரிய கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது நம்ம தான் என்றைக்குமே பெரும்பான்மை. அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில சாபமாகி நம்ம மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நம்ம சாதாரணமானவர்களா? நான் சொல்லிடுறேன் பாருங்க, பேச்சா இருக்கணும், பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். எப்பொழுதும் ஒரே பேச்சை பேசணும். உங்களுக்கு ஏற்கனவே போதித்தோம்ல, ஆதியாகமம் 11 இருந்து இந்த பாபேல் கோபுரத்தை கட்டலான்னு அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய பாஷையும் பேச்சும் ஒன்றா இருந்தது. எல்லாம் ஒன்றா பேசலாம், நடக்கும், முடியும், கட்டுவோம், வான்னு ஒன்றா இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு அதுக்கு பிடிக்கல. கர்த்தருடைய சித்தம் அது இல்லை, கர்த்தருக்கு எடுத்தார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பேசுவீர்கள் என்றால் 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவனாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். இந்த சிஸ்டம் நமக்கு புதுசா இருக்கலாம், நமக்கு புதுசா இருக்கலாம். பேசலாம் நடந்துருமா? இல்லை, இது ரொம்ப ஆதி காலத்து காரியம். இது ரொம்ப பழசுங்க. பட் ரொம்ப பவர்ஃபுல். இட்ஸ் வெரி ஓல்ட், பட் இட்ஸ் டூ பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல்.
பழைய ஸ்டீம் இன்ஜினை பற்றி ஒரு நாள் படிச்சுட்டு இருந்தேன். நீராவியில் ஓடுறது அது சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டீசல் ட்ரெயின் ஸ்பீடை விட அதிகமாக போகுமா, டீசல் இன்ஜினோட ஸ்பீடோட. இதுக்கப்புறம் எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் அது கண்டுபிடித்த காலத்தில் இருந்த அதே எஃபெக்ட் இன்னைக்கு நிறைய நாடுகளில் வைத்திருக்கிறாங்க. இன்னும் ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸாக இல்லை இந்த பாரம்பரியம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடில் போகுது. என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, இந்த நிலக்கரி தண்ணி இதெல்லாம் ஊற்றி இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அதை எடுத்து பயன்படுத்தினா வேலை செய்யும். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்டீம் இன்ஜினை வச்சுருக்காங்க. அதை எடுத்து போட்டு இயக்கி பாருங்க, என்ன பண்ணுவது, ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு ஓடும் நல்லா. நான் சொல்கிறேன் பாருங்க, the word of God is still alive. Amen. It's live. Amen. It's live. Amen. It's live. இது இன்றைக்கு உயிரோட இருக்கு, என்றைக்கு உயிரோட இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார், ஆபிரகாம் மரித்துட்டான். ஆனால் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகள் உயிரோடு இருக்கு. கர்த்தர் ஈசாக்கோட பேசினார், ஈசாக்கு இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் ஈசாக்கோட சொன்ன வார்த்தை உயிரோடு இருக்கு. ஏன்? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் யாக்கோபோடு பேசின வார்த்தைகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கு. ஏன்னா கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தர் உள்ளளவும் வார்த்தை ஒழியாது. பூமி உள்ளளவும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. வான பூமி ஒழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. இந்த மாறாத ஒழியாத வார்த்தையை எடுத்து உங்க வாழ்க்கையில நிறுத்தி உங்க வாயில வைத்து, என் கடன் மறையும், நான் விசுவாசிக்கிறேன், நான் ராஜரீக ஆசாரியை கூட்டம், நான் ஒரு ஏழை அல்ல, கர்த்தர் என்னை செழிப்புள்ளவனாய் ஐஸ்வர்யவானாய் என்னை வைத்திருக்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு நீங்க துணிகரமாய் நம்பி பேசும்போது நீங்கள் பேசினபடியே நடக்கும். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்புறம் ஆனால் சொல்ற பாருங்க, நடக்கும். சொல்லு, நம்புகின்றேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அண்ணா சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவையோட கொடுக்கும்படிக்கு. எரேமியா 29:11. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவையோட கொடுக்கும்படிக்கு உண்மையில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கான அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு செழிப்பாக்கும் திட்டங்கள்ன்றார். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட செழிப்பை பார்க்காம இருக்கலாம், ஐஸ்வர்யா என்னன்னே தெரியாம இருக்கலாம். ஒரு மாதமும் வராது, ஒரு 10 நாள் கூட வருமானம் வச்சுட்டு ஓட்ட முடியாத ஒரு நிலை இருக்கலாம். Let me remind my dear people, I'm filled with the Spirit of God. I'm very, very excited right now. Not because of anything, மற்ற எதனாலும் இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மனைவி கேட்டாங்க, நீங்கள் இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னவோ பயங்கரமாக இருக்காரு. Let me say, வார்த்தை உள்ள வேலை செய்யுது. வார்த்தை உள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏதோ வெளியே நடந்ததுனால இல்லை, எதுவுமே நடக்கலனாலும் இப்படி தான் இருக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு நடக்குதோ நடக்கலையோ இது நடத்தி முடிக்க இது வல்லதா இருக்கிறது. கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. ஏன் வேலை இரவும் பகலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். நான் சொல்லணும், நான் சுகமானேன்னு சொல்லணும், நான் சாகாமல் பிழைத்திருப்பேன்னு சொல்லணும். கர்த்தர் சித்தமாக இல்லைங்க அப்படிலாம் நீங்க சந்தேகப்பட்டீங்க நடக்காது. தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? கர்த்தருடைய சித்தம்னு. ஆஸ்தி ஐஸ்வர்யா அவன் வீட்டில் அவருக்கு சித்தமானால் நடக்கணும் சொன்னா, ஈடுத்தலாட்டில் கர்த்தருடைய திருப்தியாகுவான்னு சித்தமானால் சொன்னா, எப்படி சொல்றான்? தெளிவாய் தெரிந்து வைத்திருந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இதனால் நற்சாட்சி பெற்றார்கள் போட்டிருக்கு. 11:2. தேவனும் இப்படிதான் உண்டாக்குறார் உலகங்களை தம்முடைய வார்த்தையை கொண்டு. விசுவாசம் என்ன பண்ணாரு? விசுவாசத்தினால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு ஃப்ரேம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அப்போ நம்மை அழைக்கிறாரு, ஃப்ரேம் பண்ணுவோம் வாழ்க்கையை. இப்படிதான் இருக்கணும், ஃப்ரேம் பண்ணு. நான் உயர்ந்திருப்பேன் ஃப்ரேம் பண்ணு, நான் செழித்திருப்பேன் ஃப்ரேம் பண்ணு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு ஃப்ரேம் பண்ணு. இந்த பசில்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பசில்ஸ் பார்த்துருக்கீங்க? பசில்ஸ்லாம் தமிழ்ல பசில்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டாக இருக்கும் எல்லாம். ஆனால் அது எல்லாத்தையும் செட் பண்ணிங்கன்னா ஒரு அழகாக ஒரு பிக்சர், ஒரு பறவையோட பிக்சரோ இல்லை உலக மேப்போ ஏதோ ஒன்று வந்துடும். ஆனால் அதை சின்னதாக மினியேச்சராக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பான். இப்படி தான் அது வரும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான்? அது அட்டைப்பெட்டியிலையோ உள்ள ஒரு சின்ன பேப்பர்லையோ ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை வச்சுக்கிட்டு இந்த பசில் எவ்வளோ குழம்பி இருந்தாலும், இது எவ்வளோ ஜம்பிள்டாக இருந்தாலும், இது சேர்க்கவே முடியாமல் இருந்தாலும், அந்த மினியேச்சரை பார்க்க 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 ஆமால இது இங்கே இருக்கக்கூடாதுல்ல, இது இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அதை அமைக்க அமைக்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இது என்ன ஆயிரும்? இங்கே வந்துடும். நான் சொல்கிறேன், இதுதான் மேப்பு, இதுதான் பிக்சர்.
ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிற பிக்சர். இன்னைக்கு லைஃப்ல ஜம்பிள்டா இருக்கலாம். மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கலாம், கால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கலாம், தலை இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கலாம், மாறி மாறி இருக்கலாம். அது பிள்ளைங்க பண்றது பார்க்கும்போது சில வேடிக்கையா இருக்கும். இந்தியா இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து அமெரிக்கா வச்சிருப்பாங்க. ஏதோ குழம்பு சில சைனா தலைகையில இருக்கும், ஏதாவது சொறி சொறி வச்சிருப்பாங்க. ஆனா இல்லப்பா, வேற கடுப்பா சொல்லு, ஒழுங்கா வரல கடுப்பு. இதுல வேற என் பெரிய பையன் இருக்கா பாருங்க, யசுவா, சரியா வரலன்னா களைச்சு விட்டுருவேன், வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கோபத்துல உனக்கு கோபம். அது மாதிரி படக்கூடாது. சரி, என்கிட்ட தான் ஒரு தப்பு இருந்தால் தான் கற்றுக்கொள்ளணும்னு ஒவ்வொரு விசுவாசியும் தாழ்மையோடு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வார்த்தையை திரும்பியும் படிக்க ஆரம்பிச்சு, கர்த்தாவே தியான நன்மைகளை நான் பெறணும், என்னுடைய கண்களை திறந்து விடுங்க. அதெல்லாம் சங்கீதம் 119 ரொம்ப முக்கியம். தினைக்கும் படிங்க, முழங்காலில் நின்று படிச்சு பாருங்க. சங்கீதம் 119 அப்பா எவ்வளவு வார்த்தை பாருங்க. அநேக 1072 அநேகமாயிரம் பொன் வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நலம். 65 படிக்கிற கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியாரை நன்றாய் நடத்தினீங்க. அப்ப இந்த வசனம் தான் நம்ம நடத்தணும். இந்த வசனம் தான் நம்மளை வாழ வைக்குது. இந்த வசனம் தான் நமக்கு பொன்வெளியை விட விலை உயர்ந்ததா இருக்கு. பொண்ணு வச்சுக்கோங்க, நிலம் வாங்குங்க, வீடு கட்டுங்கன்னு சொல்றதுனால அதை விட எல்லாத்த விட இது சாதாரணமான சொல்லலை, எல்லாவற்றை விட இதுதான் பெருசு. இது ஒரு மனிதனுடைய இருதயத்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தருடைய வாயில இருதயத்துல அவருடைய மனதில் இருக்கும் போதுதான் மற்றதெல்லாம் வரும். சொல்றேன் பாருங்க, ஆசி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்கணும், இருக்குங்க, இருக்கும். அது ஒண்ணு நிச்சயமாய் நம்பணும். ஒரே பேச்சை பேசணும், வீட்டாரா சேர்ந்து ஒரே பேச்சை பேசணும், சபையாய் சேர்ந்து ஒரே பேச்சை தான் பேசணும். இப்படி எப்படின்னு மாறி மாறி பேசக்கூடாது. கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி செய்ய வல்லவரா இருக்கு. பாருங்க, சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 23 பார்க்கிறோம். அற்புதமான வார்த்தை பாருங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ஒருத்தர் எப்படி கிரீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்கானா ஹேனாவை பார்த்து சொல்றான், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. எஸ், எஸ். 1:23 நடுப்பகுதி, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் சொல்றான் எல்கானா. பிள்ளை இல்லாத ஹேனாக்கு, அண்ணாளுக்கு சாமுவேல் பிறந்து அதற்கப்புறம் 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், மொத்தம் 6 பிள்ளைங்க. சாமுவேல் 3 பசங்க, அதுக்கப்புறம் 3 பாய்ஸ் மொத்தமாக, அதுக்கப்புறம் ஆர்டர் எப்படின்னு போடல. சாமுவேல் அதுக்கப்புறம் 3 பசங்க 2 கேர்ள்ஸ். இமேஜின் சங்கீதா. வார்த்தை 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 உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். சோர்ந்து போகவே முடியாது. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்க. ஜெபமே ஜெயம், விசுவாசம் உள்ள ஜெபமே ஜெயம். இந்த வார்த்தை உள்ள போயிருச்சுல, நான் சொல்றேன், சிறியதா ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட பெரிய பெரிய ரிசல்ட்ஸை கொண்டு வரும். அப்பா 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 ஐயா 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 எல்லாம் குதிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா, கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறேன், ஆசி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, சொன்னபடியே செய்வீரா. இதாவது இயேசுவின் நாமத்தில் பார்க்குறேன், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன். Bring them out, Father. Bring them out from death. கடனின் பிடியிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருவீரா. வியாதியின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவீரா. தரித்திர பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. ஒருவர்களை கட்டி வைக்க முடியாதே. உங்க பிள்ளைகள் கர்த்தா, முன்னே நாங்கள் அந்நியராக இருந்தோம், இப்பொழுது ஜனமாக இருக்கிறோம். முன்னே நீர் எங்களுக்கு தேவன் இல்லை, நீர் இப்பொழுது எங்களுக்கு தேவனாக இருக்கிறீர். முன்னே எங்களுக்கு இறக்கம் இல்லை, ஆனால் இப்போ எங்களுக்கு உங்களோட இறக்கம் இருக்கு. ஆகவே we are not going to miss anything that you have promised. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எதையுமே நாங்கள் இழக்க போறது இல்லை அப்பா. முடிவு பண்ணிட்டு உதவி செய்வீராக. பரலோகங்கள் பேக் பண்றதுக்காக நன்றி. தேவாவியானவர்கள் உதவி செய்கிறீர்கள் நன்றி. லட்சம் கோடி கோடான கோடி தேவ தூதர்கள் எங்களுக்காக இயங்குகிறார்கள் நன்றி. எங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வருகிறதுக்காக நன்றி. எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரவுகள் வருகிறதுக்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து பணமைகளை நோக்கி புரண்டு வருகிறதே, அதுக்காக நன்றி. கட்டளை எடுக்கிறோம், மக்கள் வாழ்ந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வாழ வைப்பீராக.
இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், செய்கிற காரியெல்லாம் வெற்றி பெறட்டும். கர்த்தாவே, உங்களுடைய ஜனம் வாழ்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். என் ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும், என் மக்கள் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, நான் உண்மையாய் விசுவாசித்து கேட்கிறோம் பிதாவே, உண்மையாய் விசுவாசித்து கேட்கிறோம், உண்மையாய் விசுவாசித்து கேட்கிறோம். பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில எங்கள் மக்கள் வாழ்க்கையில் உங்க சித்தம் செய்யப்படட்டும். பரலோகத்துல செழிப்பு, எங்க வாழ்க்கையில செழிப்பு. பரலோகத்துல சுகம், எங்க வாழ்க்கையில சுகம். பரலோகத்துல சந்தோஷம், எங்க வாழ்க்கையில சந்தோஷம். பரலோகத்துல நிறைவு, எங்கள் வாழ்க்கையில் நிறைவு. பரலோகத்துல எல்லா நன்மையும் குறைவற்றதா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்போம். பண வரவுகள் வா இயேசுவின் நாமத்தில். பணமே வா. மக்களே சொல்லுங்க, தப்பு கிடையாது. நீங்க சொன்னாலும் ஆகும். எனக்கு கர்த்தர் உங்களை ஏற்கிறார். சொல்லுங்க, பணமே வா, தங்க நகைகளே வா, ஆஸ்தியே வா, ஐஸ்வர்யமே வா. எதுவும் நான் செழிக்கிறதுல என்னை தடுக்க முடியாது. எனக்கு வேண்டிய வீடுகளே வா, காருகளே வா, நிலங்களே வா, வா வா இயேசு நாமத்தில். அம்பிக்கை குலுக்கி சரிந்து விழும்படியின் மனிதர்களை மக்கள் கொட்டுவார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் செழிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் சுகமானோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் வாழ்ந்திருப்போம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்போம். நாங்கள் முதிர் வயதில் கிடைத்தது புஷ்டியும் பசுமையாயிருப்போம். மக்கள் வாழ்ந்திருப்பார்களாக, எங்கள் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, கோடா கோடியாய் பெருகுவார்களாக. எங்கள் சபை பிள்ளைகள் 1000 மடங்கு பெருகட்டும். Give us new souls, Lord. Give us numerous souls. எண்ணுக்கு அடங்காத விசுவாசிகளை கொடுங்க, புது நபர்களை கொடுங்க. எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், வார்த்தை பரவட்டும், சீஷர்களுடைய தொகை சபையில அதிகரிக்கட்டும். Give us this land, Lord. எங்களுக்கு திருச்சியை கொடுங்க, தமிழ்நாட்டை கொடுங்க, எங்களுக்கு இந்தியாவை கொடுங்க. இந்தியா முழுவதும் சுவிசேஷம் மயமாக்கப்பட்டு இன்னும் பல ஆயிரம் மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, லட்சங்கள் ரட்சிக்கப்படும்படி, கோடிகள் ரட்சிக்கப்படும்படிக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அதற்கு எங்களை பயன்படுத்துவீராக பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஜெபிக்கிறோம் பிதாவே, கண்டிப்பா நீங்க செய்வீங்க பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்பாவை பார்த்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபமும் அந்தரங்கத்தில் ஏறெடுக்கப்பட்டாலும் கர்த்தர் வெளியரங்கமா பலன் தராரு. சோதே போயிடக்கூடாது. உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களை அனுதினமும் உற்சாகப்படுத்த தான் கர்த்தர் என்னைய மனைவியும் இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறதுக்கு வைத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமைகளில் பொருளாதார விடுதலைன்னு வெள்ளின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நான் மட்டும் பேசுகிறேன். கண்டிப்பாக கேட்கணும், நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு என் மனைவி பெண்ணே உனக்காக அப்படின்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்காக பேசுகிறாங்க. பெண்கள் கேளுங்க, ஆண்கள் கேட்டாலும் தவறு கிடையாது, தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக வார்த்தை பேச பேச பலன் செய்யும். வாழ்ந்திருப்போம், வாழ்ந்திருப்போம். Love you so much people. May God bless you so much. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிருத்திவி, உங்கள் சங்கீதா. God bless you people.